கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய செய்திக்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். 2 ராஜாக்கள், 2 Kings chapter 18 முதல் 6 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு இகுஸ்கால் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். தேவனுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களை குறித்து நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். அநேக ஜனங்களை குறித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் தியானித்ததான ஜனங்களிலே ஒவ்வொரு கேரக்டரையும் சொன்ன மாத்திரத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கும் பொழுது விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் சொல்லுவோம். ஈசாக்கை குறித்து படிக்கும் பொழுது அவர் விதைத்தது 100 மடங்கு விளைந்தது என்று சொல்லி நாம் படிக்க முடியும். மோசேயை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஒரு மனுஷன், ஒரு பெரிய லீடர் என்று சொல்லி நாம் அவரை படிக்க முடியும். யாக்கோபுவை குறித்து படிக்கும் பொழுது நமக்கு அவருடைய எத்தனை தன்மை, எத்தன் என்கிற ஒரு தன்மையை நமக்கு எப்பொழுதும் ஞாபகம் வரும். அவர் பரத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்ததும் ஏறுவதுமாய் இருந்த ஒரு சொப்பனத்தை கண்ட ஒரு காரியம் நமக்கு அடிக்கடி அதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். பவுலை குறித்து, சவுல் ராஜாவை குறித்து, சகேவை குறித்து, நிக்கதோமை குறித்து, சாலமோனை குறித்து, ரூத்துவை குறித்து, எஸ்தர் என்று சொல்லி அநேக ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நாம் படிக்க அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நமக்கு ஞாபகம் வரும். எசேக்கியாவை குறித்து இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியா என்று சொன்ன மாத்திரத்திலே நமக்கு ஞாபகம் வருவது என்ன? 15 வருஷம் நமக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் நான் அதை பர்டிகுலரா சொன்னேன். எசேக்கியா அப்படின்னு சொன்ன உடனே ஆகாசுடைய கடிகாரத்திலே 10 பாகை பின்னதாக திரும்பின அந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். சூரிய கடிகாரம் அந்த பாகைனா டிகிரி, 10 டிகிரி அது ரிவர்ஸ்ல வந்தது அப்படின்னு சொல்லுகிற நமக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கும். நாம் வாசித்த இந்த பகுதியில வேறொரு கோணத்திலே நாம் அதை இந்த நாளில பார்க்க போகிறோம். வேறொரு முக்கியமான ஒரு காரியம் கூட எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நடந்தது. அவருடைய வியாதிப்பட்ட பொழுது, மரணத்திற்கு அருகாமையில் இருந்த பொழுது 15 வருடம் கூட கொடுக்கப்பட்டது என்பது முக்கியமான செய்தி. அதையும் தாண்டி வேறொரு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக சில சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அது முக்கியமான ஒரு விசேஷமாக அதை மையமாக வைத்து இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லையாம். எசேக்கியா என்று ஒரு ராஜா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் he is a great king என்று சொல்லப்படுகிறார். ஒரு உன்னதமான, ஒரு வல்லமையான, அவரை போல ஒரு ராஜா இருந்ததில்லையாம். அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும். நம்ம வேடிக்கையா சில நேரம் தெரிஞ்சோ தெரியாம தான் கேட்கிறோம். சில நேரம் சொல்லுவாங்க, பிள்ளைகளை குறித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது சாலமோனை காட்டிலும் சாலமோனை போல அவனுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்பாங்க. பைபிளே சொல்லிருச்சு என்னன்னு. சாலமோனு அவன் ஞானத்துக்கு போல அவனுக்கு முன்னாடியும் இருக்க போறதில்ல, பின்னாடி இருக்க போறதில்ல. நமக்கு ஒரு ஆசை என்னன்னா அவனை காட்டிலும் ஞானவான நம்ம புள்ள வந்துடணும்னு ஜெபிப்போம். எசேக்கியாவை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, அவனுக்கு முன் இருந்த
ராஜாக்களா இருக்கட்டும், அவனுக்கு பின் இருந்த ராஜாக்களா இருக்கட்டும், இவனை போல ஒருத்தனும் இருந்தது இல்லையா? ஒவ்வொருவருக்கு குறித்து, தாவீதை குறித்து சொல்லும் பொழுது இவனை போல எனக்கு ஏற்ற ஒரு ராஜா இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். இவனை போல ஒரு மனுஷன் எனக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்ததில்லை. மோசேயை குறித்து சொல்லும் பொழுது இவனை போல ஒரு மனுஷன் இருந்ததில்லை. ஒரு நண்பனை போல ஏற்ற இருதயத்தை உள்ள ஒரு மனுஷன் இவனை பார்க்கும் பொழுது, எசேக்கியாவை குறித்து பார்க்கும் பொழுது இவனை போல ஒரு ராஜா இருந்ததில்லையா? நாட்டை ஆள்வதற்கு இந்த எசேக்கியாவை போல முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை. அதுதான் நம்மளுடைய லைஃப்ல என்ன இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை மையமாக நாம் படிக்க இருக்கிறோம். இவருக்கு முன்னதா இருந்தது யார் தெரியுமா? இவருடைய தகப்பனார். எசேக்கியாவுக்கு முன்னதா இருந்த ஜனங்கள், சவுல் தொடங்கி எசேக்கியா வரைக்கும் இருந்த அந்த லைனிங்ல வரும் பொழுது இவருக்கு ஜஸ்ட் முன்னதாக இருந்தது இவருடைய தகப்பனாகிய ஆகாஸ். இவருக்கு முன்னதாக அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வருகிறார். அவருடைய சமூகத்திலே வளர்ந்ததான இந்த எசேக்கியா என்ன காரியங்களை கற்றுக்கொண்டிருக்க முடியும் இவர் ஒரு பெரிய ராஜாவா இருப்பதற்கு? நம்முடைய பிள்ளை ஒரு உத்தமமான ஒரு பிள்ளை, நம்முடைய பிள்ளை ஒரு நல்ல ஒரு பிள்ளை, நம்முடைய பிள்ளை ரொம்ப வல்லவனான ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சமுதாயம் என்ன சொல்லும்? அவனை நல்லா வளர்த்திருக்கிறாங்க, அவங்க அப்பா நல்லா வளர்த்திருக்கிறாரு, அம்மா நல்லா வளர்த்திருக்கிறாரு, அவன் நல்லா படிச்சிருக்கிறான், காரணம் அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு. ஆகாஸ் உடைய குமாரனாகிய எசேக்கியா அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து என்னவெல்லாம் கற்றுக்கொண்டான்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 16 2, 3, 4 வசனங்கள் வாசிக்கலாம். ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் வழியை தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ராஜாவா இருந்திருக்கிறான் பாருங்க. ஆகாஸ் ராஜாவாகிற பொழுது அவனுடைய வயது எத்தனை? 20 வயசு. 20 வயசுல அவன் ராஜாவாக வருகிறான். அவன் 16 வருஷம் 16 years he was reigning எருசலேமை அவர் 16 வருஷம் அவர் அரசாள்கிறார். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாதபடிக்கு இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி தன் குமாரன் முதலாய் என்ன பண்ணனா தீக்கடக்க பண்ணுகிறான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் இந்த எசேக்கியாவுடைய தகப்பன். ஆனா எசேக்கியாவை குறித்தோ வேதாமம் என்ன சொல்கிறது? உத்தமமான ஒரு மனுஷன், அவனை போல ஒரு ராஜா முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை, தேவனுக்கு உகந்த ஒரு மனுஷனா இருந்தான் என்று சொல்லி 18வது அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகாஸ் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை 20வது வருஷத்துல ஏற்றுக்கொண்டவன், 16 வருடங்கள் ஆட்சி செய்தவன். எவ்வளவு மோசமா நடக்கக்கூடுமோ அவ்வளவு மோசமாக அவன் நடந்திருக்கிறான். எவ்வளவு மோசமாய் நடக்க முடியுமோ எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்களை திருப்பி விட்டவன். தன்னுடைய குமாரன் முதலாய் அவன் தீக்கடக்க பண்ணினவன். தீய தாண்டுங்க, தீய ஓடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூ மிதின்னு சொல்லுவாங்க ஊர்ல. இப்ப தீய கடக்க பண்றதுக்கு என்னன்னா அது ஒரு பரிசுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களையும் அவன் ஜனங்களை செய்ய வைத்தால் மாத்திரமல்ல தானும் செய்தவனாய் அவனுடைய எசேக்கியாவுடைய தகப்பன் இருப்பதை நாம் பார்க்க முடியும். 4வது வசனம் பாருங்க. மேடைகள், மலைகள், பச்சையான சகல மரம். ஒரு கொஞ்சம் ஒரு ஹைட்டா ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா உடனே அதுல மேல ஏறி போய் நின்று அதுல ஒரு பூஜையை செஞ்சிட வேண்டியது. அது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். லேசா ஒரு சின்ன ஒரு உயரமான இடம் கிடைச்சிருச்சுன்னா அதுல ஒரு பூஜை, அதுல ஒரு மாலையை போட்டு ஒரு சந்தனத்தை தடவி. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வர்றவங்களுக்கு அடிக்கடி வந்தவங்களுக்கு அதை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு விளம்பரம் ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரும்பொழுது, பஸ் எல்லாம் வெளியே வரும்பொழுது ஒரு பெரிய செவரு ஒன்று, அந்த செவரில் ஒரு விளம்பரம் ஒருத்தர் போட்டார். விளம்பரம் போட்டுன்னு மறுநாள் போய் போஸ்டர் ஒட்டிட்டாங்க, சினிமா போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. டெய்லி வர்றவங்களுக்கு அதை கவனிக்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கும். இந்த ஆளு யாரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓனரோ அவர் உடனே மறுநாள் போய் அதை கழுவிட்டு அவர் எழுதினார். இதுல நீங்க எழுதினா தண்டனைக்கு உட்படுவீர், அது மேலேயே கொண்டு போய் போஸ்டர் ஓட்டினாங்க. பார்த்தாரு இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகா
ஒரு குங்குமம் சந்தனம்லாம் போட்டு ஒரு ஆணி அடிச்சு மாலையும் தொங்க போட்டாங்க. இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம், ரொம்ப சுத்தமா இருக்கு அந்த செவரு. ஜனங்களை எப்படி மாற்றி வைக்கிறார்கள் பாருங்க. இந்த எசேக்கியா என்னப்பா, எசேக்கியனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் எல்லா மேடைகளிலும் ஒரு மேடு போல கிடைச்சிருச்சுன்னா உடனே அங்க போய் ஒரு பூஜை பண்ண வேண்டியது, மலைகள் மேலும் மலையில போய் நிக்க வேண்டியது, பச்சையான ஒரு மரம் பார்த்துட்டா அதுலயும் உடனே ஒரு பூஜையை தொடங்கணும். ஒரு ஆலமரமா பெரிய மரமா இருக்கு அதுல ஒரு பூஜையை போடு, ஒரு அரச மரமா அதுல ஒரு பூஜையை போடு, கீழே ஒரு குட்டி சிலையை கொண்டு வச்சிரு, ஒரு கல்லை கொண்டு போய் வை, பளிங்கு மாதிரி ஒரு கல்லை கொண்டு போய் வச்சிரு, ஜனங்கள் அதை போய் கும்பிடுவாங்க. இதுதான் என்னை நடத்த போகுது, இதுதான் என்னை வழி நடத்த போகுதுன்னு சொல்கிற ஒரு விக்கிரக ஆராதனையை கொண்டு வருவதற்கு காரணமா இருந்தவன் மாத்திரமல்ல, தானும் அதில் ஈடுபட்ட ஒரு மனுஷனா இருந்தவன் இந்த எசேக்கியா உன்னதமான ராஜா என்று சொல்லப்படுகிற ராஜாவுடைய தகப்பனார். அவர் எதை கத்துக்கிட்டாரு? அப்போ எசேக்கியா எதை கத்துக்கிட்டாரு? அதை செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டார். தன்னுடைய தகப்பன் தவறான மனுஷன் என்பதை கற்றுக்கொண்டார், தவறான பாதையில போகிறார் என்பதை கற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம், 2 ராஜாக்கள் 16:8. கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். கப்பம் கட்டுவதற்கும் மாத்திரமல்ல, அவனை சந்தோஷப்படுத்துவதற்கு இவன் செய்த ஒரு அனாயாசமான செயலை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்புறான். எவ்வளவு ஒரு அசால்ட்டான ஒரு காரியம் பாருங்க. இதே சம்பவம் எசேக்கியா லைஃப்லயும் அது நடக்கிறது. ஆனால் குறைவுபட்ட பொழுது, தன்னுடைய ராஜ்ய பாரமானது சிறைப்பட்ட பொழுது அந்த காரியத்தை அவர் செய்தார். ஆனா இவன் அப்படி அல்ல. இவன் தன்னுடைய அரண்மனையில் இருந்தும் அவனை குஷிப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அசீரியா ராஜாவுக்கு விக்கிரக ஆராதனையில இருந்த ஒரு அசுசிப்படத்தக்கதான தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய கப்பம் கட்டப்படுவதற்காக தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து, பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு வந்து அவர் இடத்துல கொடுக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு பயபக்தி அந்த மனுஷனுக்கு அனாயாசமா இருந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு வீணான ஒரு காரியத்தை செய்வதற்கு துணிகரப்பட்டிருக்கிறான். 14 வாசியுங்கள். அவன் செய்த பாருங்க, கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை தன்னுடைய இவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிக்கிட்டாரு. மேல உள்ள வசனத்தை வாசிங்கன்னா அது புரியும். தனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிக்கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தை கொண்டு வந்து இவர் வீட்டில் வச்சு, இவருடைய ஆலயத்தில் வச்சு, இவருடைய பலிபீடமாக அதை வைத்து அவர் செய்யக்கூடிய துணிகரமான ஒரு மனுஷனாக இந்த ஆகாஸ் இருந்ததை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு மோசமான, விரோதமான, தைரியமான ஒரு செயல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ராஜாவா இருந்து கொண்டு அவன் செய்தான். இஸ்ரவேலினுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கிறவன் அந்த ஜனங்களை தேவனுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டுமே, அவருக்கு ஏற்றபடி தன்னுடைய ஜனங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை மறந்து தனக்கு இஷ்டமான எல்லா காரியத்தையும் செய்தார். எசேக்கியா எத்தனாவது வயதுல அவர் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டார்? ஞாபகம் இருக்கா? 25வது வயதுல. ஆகாஸ் 20வது வயதுல, எசேக்கியா 25வது வயது. ஆகாஸ் எத்தனை வருஷம் அவர் அரசாண்டார்? 16 வருஷம். மொத்தம் 36வது வயதுல அவர் இறந்து போனார். யாரு? எசேக்கியாவுடைய தகப்பனார் 36 வயதுல இறந்து போனார். எத்தனை வயசுல எசேக்கியா பிறந்திருப்பார் தெரியுமா? 11 வயது 12 வயது ஆகாஸ் இருந்த பொழுது எசேக்கியாவை பெற்றெடுத்திருக்கிறார். 10 வயது 11 வயது இருந்த வயசுல எசேக்கியாவை பெற்றெடுத்திருக்கிறார். 11 அல்லது 14, ஒரு கால்குலேஷன் அதுல இருக்கிறது. 11 வயது அல்லது 14 வயதுல எசேக்கியாவை பெற்றெடுத்த ஒரு ஆகாஸ் ராஜா. அவ்வளவு யங் ஏஜ்ல அந்த காலங்களிலே அரசர்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்வதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் நடந்திருக்கிறது. 11 வயதா இருந்த பொழுது எசேக்கியாவை பெற்றெடுத்திருக்கிறார். 36 வயதிலே அவர் மரிக்கிறார். 25 வயதான பொழுது தன்னுடைய குமாரன் அந்த பட்டத்துக்கு அவர் கடந்து வருகிறார். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தகப்பன், அவன் செய்த பாவம் பிள்ளைக்கு வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா? எசேக்கியேல் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பெலிஸ்தரை காக்காமல்
ரெடியா வச்சிருக்கிறீங்கன்னா அதான் நான் சொல்ல போறேன். 18:4 வாசிக்கலாம். 18 எசேக்கியேல் 18:4. அவன் மேடுகளை அகற்றி சிலைகளை தகர்த்து இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தகப்பன் மோசமானவன், அவனுடைய பாவம் பிள்ளையை பாதிக்க போகிறது. தகப்பனுடைய செயல்பாடுகள் பிள்ளையை பிரதிபலிக்க போகிறது. தகப்பனுடைய பிரச்சனைகள், அவன் செய்த பாவங்கள், மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமான எல்லா செயல்பாடுகளும் தன்னுடைய குமாரனை பாதிக்கும் என்று நாம் சொல்லுகிற பட்சத்தில் எசேக்கியேலுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தான். தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அவனுடைய குமாரனுடைய ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் எந்த ஆத்துமா செய்கிறதோ அந்த ஆத்துமா தான் சாக போகிறது. 14வது வசனம். இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, எப்படி எவனுக்கு, எந்த ஒரு மனுஷன் மிகவும் மோசமான ஒரு மனுஷனா இருக்கிறானோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியையும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பன் அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். தகப்பன் எவ்வளவு மோசமானவன்! தகப்பன் கர்த்தருக்கு விரோதமாய் காரியத்தை செய்திருக்கிறார். தகப்பன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்ந்தார் என்று அறிந்து கொண்ட ஒரு எசேக்கியா அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார். எப்பொழுது கற்றுக்கொண்டார்? தான் வேதாமத்தை அறிந்த பொழுது இந்த காரியங்கள் தவறு என்பதை கற்றுக்கொண்டார். அவர் உத்தமமாய் வாழ்ந்தது நிமித்தமாய் அந்த பாவம் இவருக்கு வரவில்லை. சரி, இவருக்கு பின்னதாக நடந்தது யார்? இவருக்கு எசேக்கியாவுக்கு அடுத்ததாக வந்த ராஜா. ஏன்னா வேதாம் என்ன சொல்றது? முன்னும் பின்னும் இல்லை. இதுக்கு முன்னதாக இருந்த ராஜாக்களும் அப்படி கிடையாதாம், பின்னதாக இருந்த ராஜாக்களும் அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் இவருடைய தகப்பனும் எசேக்கியாவுடைய மகனையும் நாம கம்பேர் பண்ணுகிற பட்சத்திலே மகன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. 21வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இவன் என்ன பண்ணிட்டான்? எசேக்கியா எப்படி இருந்தானோ அதற்கு மாறாக தன்னுடைய தாத்தாவை போல அவன் நடந்து கொள்கிறான். தன்னுடைய எசேக்கியா, தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டுகிறான். ஜெனரேஷன் எப்படி போகுது பாருங்க. வளருகிற ஜெனரேஷன் நன்மையாய் போக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் அதற்கு மாறாக சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எசேக்கியாவுடைய தகப்பன் மோசமானவராய் இருக்கிறான், எசேக்கியா நன்மையாய் மாறுகிறார். எசேக்கியா நன்மையான ஒரு லைஃபை அவர் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆனால் அவருடைய மகனோ மறுபடியுமாக பழைய காரியங்களை அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற ஒரு மனுஷனாய் அவன் மாறுகிறான். எல்லா காரியங்களையும் மறுபடியுமாய் அதன் செய்தானோ, எதையெல்லாம் எசேக்கியா மாற்றினானோ எல்லாவற்றையும் திரும்பவும் கொண்டு வந்த ஒரு மனுஷன். 3வது வசனத்தை வாசிங்க. தகப்பனாகிய எசேக்கியா இடித்துப்பட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் படித்து கொண்டு அவர்களை சேவித்தான். எவ்வளவுலாம் எசேக்கியா செய்தாரோ எல்லாவற்றுக்கும் நேர் மாறாக அவன் செய்து முடிக்கிறான். எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டுகிறான், பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பிக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபு செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டு பண்ணுகிறான். வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவிக்க ஆரம்பிக்கிறான். மார்ஸ், ஜூபிட்டர் என்னென்னலாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்களோ எல்லாவற்றையும் அவன் நேம் பண்ணி ஒன்னொன்னுக்கா அவன் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான். ஜனங்களுக்கு விரோதமாய் செய்தவன். தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியா நன்மையான காரியம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய பிள்ளைக்கு வருமே அப்படின்னு நினைச்சா வேதாமம் சொல்கிறது வராது. அந்த ஆத்துமா 18 வயது வரைக்கும் அல்லது நன்மை தீமை செய்கிறது வரைக்கும், நன்மை தீமை எது என்று அறிந்து கொள்கிற வயது வரைக்கும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோரிடத்திலிருந்து கடந்து வருகிறது.
அறிந்ததுக்கு பின்னதாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆத்துமா தனிப்படையாக தேவனுடைய கரத்துல விசாரிக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கிறது. இவனுக்கு பின்னதாக வந்த மனாசே மாறி போனான். எசேக்கியாவினுடைய ஆசீர்வாதம் மனாசேவை காப்பாற்றவில்லை. அவன் மிக மோசமாக தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு கொண்டு போனான். நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் வருகிறது வரைக்கும், வளருகிற வரைக்கும் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வளர்ந்ததுக்கு பின்னதாக நன்மை தீமை எது என்று அறிந்ததுக்கு பின்னதாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்கள் கேட்காத பட்சத்தில் நம்முடைய ஆசீர்வாதமோ நம்முடைய ரெக்வஸ்டோ அவர்களை காப்பாற்றுவது மிக அரிதா இருக்கிறது, மிக அரிதா இருக்கிறது. காரணம், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்மா உணர வேண்டும், அந்த ஆத்மா தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக உச்சிதமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ முன்னதாகவும் உள்ள மனுஷன் வீணா இருந்தான், பின்னதாகவும் அந்த மனுஷன் வீணா இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே எசேக்கியா தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருந்த பொழுது நடந்த சில சம்பவங்களின் நிமித்தமாய் வேதாகமமானது இவன் உத்தமமான ஒரு பெரிய ஒரு கிரேட் கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. இவன் 25 வயதிலே வந்தவன், 29 வருடங்கள் அவர் ராஜ்யபாரத்தில் இருந்தவர். தன்னுடைய 54வது வயதிலே அவர் மரிக்கிறார். இந்த 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது எந்த வயது தெரியுமா? கெஸ் பண்ண முடியுமா? 15 வயது மரிக்க போறார் அப்படின்னு ஏசாயா வந்து சொல்லும் பொழுது அவருடைய வயது என்ன? 39. 39 வயது நிரம்பி இருந்த பொழுது ஏசாயா வந்து அவர்கிட்ட சொல்றார், நீ எல்லாம் ரெடி பண்ணு, உன்னுடைய வீட்டுக்காரங்களாம் சரி பண்ணிக்கோ, நீ வந்து சாக போற அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வயது 39. ஏறத்தாழ என்னுடைய வயது, எனக்கு இப்ப 41. 39 வயதுங்கிறது ஒரு வாலிபமாக அல்லது இன்னமும் பாதி லைஃப் இருக்கிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஏஜ்ல ஏசாயா வந்து சொல்லுகிறார், நீ சாக போற அப்படின்ன உடனே அவர் அதனாலதான் துக்கப்பட்டது. எனக்கு என்னத்தை நான் கண்டுட்டேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னுடைய லைஃப்ல நான் எதை நான் சாதித்தேன் எனக்கு மரணம் வருவதற்கு என்று சொல்லி கெஞ்சி அவர் தேவனுடைய சமூகத்தில் அழுத பொழுதுதான் அவருக்கு இன்னும் ஒரு 15 வருடம் கூட கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த 15 வருஷத்துல அவர் செய்த காரியம் முக்கியமா இருந்ததை காட்டிலும் அதற்கு முன்னதாக இருந்த ராஜ்யபாரங்களிலே செய்த காரியங்கள் தான் நிறைய விஷயங்களை அவர் செய்திருந்தார். அதுதான் நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது. முதலாவது, அவர் ஏன் ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு மனுஷனா இருந்தார் என்று சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு அவர் நன்மையை மாத்திரம் செய்தார். எது உத்தமமா இருக்கிறதோ தேவனுடைய பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வையிலே எது சரி என்று பட்டதோ அதை தான் அவர் செய்தாரே ஒழிய மனுஷனுடைய பார்வைக்கு நன்மையானதை அவர் செய்யவே கிடையாது. அவர் எதிர்த்து நின்றார் என்று நாம் பார்க்க முடியும். 18:4 வசனம், சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு பிகஸ்தான் என்று பெயரிட்டார். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம அங்க மறந்துடக்கூடாது. மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான. ஜனங்களுடைய ஆசைக்கு அல்ல, தேவனுடைய விருப்பத்துக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எது தேவனுடைய சித்தமோ அதை தான் செய்தார். ஜனங்களுக்கு சித்தத்தை அவர் செய்யவில்லை, ஜனங்கள் விருப்பத்தை செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, எதற்கு மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை நிறுத்தி வைத்து அதற்கு தூபம் காட்டி வந்தது யாரு? தன்னுடைய ஜனம், தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் மோசேயினுடைய கரங்களினாலே உண்டு பண்ணப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை தூபம் காட்டி வணங்கி வந்திருக்கிறாங்க. அதை உண்டு பண்ண சொன்னது யாரு தெரியுமா? தேவன் தான் உண்டு பண்ண சொன்னாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 21:8-9.
கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்துக்கு தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். தேவன் தான் அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ண சொன்னார், வெள்ளியிலே உண்டு பண்ண சொன்னார். உண்டு பண்ணினாங்க. அதை தூக்கி மேலே வை அப்படின்னாரு, மேலே வச்சாரு. உடனே ஜனங்கள் எல்லாம் யாரெல்லாம் அங்க வந்து வியாதிப்பட்டு பாம்பு கடித்து விழுந்தாங்களோ உடனே அதை பார்க்கறாங்க, குணம் ஆயிடுச்சு. இது உண்டு பண்ணினது தேவன், நடந்தது உண்மை. தன்னுடைய தகப்பனார்கள் தான் இந்த சம்பவத்தில் கடந்து வந்தார்கள். இப்பொழுது அந்த சர்ப்பம் இருக்குது. ஜனங்களுக்கு ஒரு யோசனை, இப்பவும் பாம்பு கடிச்சு அதை பார்த்தா நான் குணமாவேன்னா ஆக மாட்டேனா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வரும். ஒரு தடவை பாம்பு கடிக்கட்டும் போய் பார்க்கலாமே அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது அப்பவும் நடந்தது. என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல தேவன் உண்டு பண்ணாரு, ஒரு காலத்துல மோசே அதை செய்தாரு. இதுல ஒரு தப்புமே இல்லையே. இன்னைக்கும் அது தேவன் உண்டு பண்ணதுனாலதான் அது இருக்கிறது. இன்னைக்கும் இதே காரியத்தை தான் மோசே உண்டு பண்ணினாரு. அதை கும்பிடுறதுல என்ன தப்பு? ஒரு காலத்துல ஜீவனை கொடுத்தது தானே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடக்குது. 100 ml பாட்டில்ல தண்ணியை கொண்டு வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கும் பொழுது அதை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து ஷோகேஸில் வச்சுட்டு உடம்புக்கு முடியலன்னா அதுல இருந்து ஒரு சொட்டு எடுத்து நெத்தியில தட்டி ஜெபம் பண்ணி வைக்கிறாங்க. என்ன தண்ணியா அது? யோர்தான்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த தண்ணி. நடக்குது உண்மை. யோர்தான்ல உள்ள தண்ணி 100 ml பாட்டில்ல 1000 ரூபாய் ரேட் மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கும். நான் பார்க்கும் பொழுது 1000 ரூபாய். அது அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு வைங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுல இருந்து ஒரு வியாதி இருந்ததுன்னா ஒரே ஒரு சொட்டு நீங்க மேல வச்சுட்டு நீங்க ஒரு சிலுவை போட்டு பிரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஏன்னா அன்னைக்கு அது நடந்தது, ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடாது? அன்னைக்கு அது நடக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடாது? பவுலனுடைய கர்ச்சீஃப்னு ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு, இன்னைக்கு விற்கிறாரு. பவுலனுடைய கர்ச்சீஃப், அந்த நூல்ல இருந்து ஒரு நூலை சேர்த்து இதுல வந்து போட்டிருக்கிறாங்களா, அதை வாங்கிக்கோங்க. பவுலுடைய கர்ச்சீஃப், பேதுருடைய கர்ச்சீஃப், யார் வேட்டி துணியெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வித்துட்டு வியாபாரம் பண்ணி அதை கிறிஸ்தவங்க என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதை கும்பிடக்கூடிய ஜனங்கள், பைபிள் இந்த பக்கம், இது இந்த பக்கம், அது அந்த பக்கம். என்ன பிரயோஜனம்? இஸ்ரவேல் ஜனம் தேவன் உண்டு பண்ணினது என்று சொல்லி, மோசேயினாலே அது வைக்கப்பட்டது என்று சொல்லி அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அது தவறு என்பதை கண்டித்து அதை உடைத்து போட்ட ஒரு தைரியம் நமக்கு இன்னைக்கு வரணும். பாரம்பரியமா இருக்கிறது, அது தவறு என்பது அறிந்ததுக்கு அப்புறமும் அதை உடைத்து போடுவதற்கு நமக்கு பயம். ஏதாவது வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு ஓரமா கிடக்கட்டும், அது நம்ம என்ன பண்ணுவான்னு அதை தைரியமா எடுத்து வெளியே வரத்தக்கதான ஒரு விசுவாசம் நமக்கு எங்க வரமாட்டேங்கிறது. தேவன் சொல்லி மோசேயின் கையினால உண்டு பண்ணது ஒரு சவநீராவது எடுத்து ஒரு கிளாஸ்ல தூக்கி போட்டு மூடி வச்சிருக்கலாம்னு அவர் நினைக்கல. நம்ம நினைச்சிருப்போம் ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டிக் பொருள் இது, இதையே வீணாக்குவானே, ஒரு அழகா வந்து ஒரு கண்ணாடி கூண்டுல வச்சு நம்ம பூட்டி வச்சிருவோம், பத்திரமா இருக்கட்டும் நம்ம நினைப்போம். அவர் அதையும் நினைக்கல. தேவன் தான் சொன்னாரு, அன்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு அது விக்கிரக ஆராதனை மாறிவிட்டது. நான் உடைத்து போடுகிறேன் என்னக்கூடிய அளவுக்கு தைரியமாக அதை உடைத்து போட்டான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு ராஜாவா இருந்திருக்கிறான். தன்னுடைய ஜனம் அதற்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க போங்க ஒரு கோயிலுக்குள்ளார, கிறிஸ்தவ கோயில் தான் சொல்றேன், கிறிஸ்தவ ஆலயத்தை சொல்றேன், கிறிஸ்தவ கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கிறிஸ்தவ கோயிலுக்குள்ளார போங்க, முன்னாடி இருக்கிற ஒரு சிலையை நீங்க உடைச்சிருங்க பார்ப்போம். இன்னைக்கு அவ்வளவுதான். ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு பயங்கரமான ஹோலியான ஒரு ஐட்டம் என்று சொல்லி அதை வைத்து கும்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை உடைத்து போட்டான் என்று சொன்னால் அந்த தைரியம் கிறிஸ்தவனாகிய நமக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை உடைத்து வெளியே வருவதற்கு நமக்கு பயமா இருக்கிறது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எனக்கு காணிக்க வரணும்,
எனக்கு மாசம் மாசம் எனக்கு தசம பாகம் வந்துடணும், எனக்கு இந்த ஜனங்களுக்கு நான் ஆதரவா பேசலன்னு சொன்னா இந்த குடும்பம் வேற சபைக்கு போயிருமே, இந்த ஜனங்களுக்கு ஆதரவா நான் பேசலன்னா எனக்கு காணிக்கைக்கு என்னுடைய வீட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் மூடி மொழிகி பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கியல் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடிய எத்தனை ஜனங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள். சொல்ல முடியலையே, எண்ணிக்கையால சொல்ல முடியுமா? வியாபாரம் என்கிறது பிரபலமாய் போய்விட்டது. தைரியமாக சத்தியத்தை சொல்லுகிறதற்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அறிந்திருந்த பொழுதும் அதிலே நான் இருக்க வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துவதில் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் இருந்தாங்கன்னா என்னத்தை சொல்ல முடியும்? இரண்டாவதாக அவர் தேவனை நம்பி இருந்த ஒரு மனுஷன். He trusted God. அவர் தேவனை மாத்திரமே நம்பி இருந்த ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். வேற யாரையும் நம்பல. நீ மோசையினுடைய சர்ப்பத்தை கொண்டு வா, நீ எதை வேணாலும் கொண்டு வந்து கும்பிடு, நீ இதுதான் பெரிய மனுஷன் கும்பிடு, தேவையில்லை எனக்கு. நீ எவ்வளவு மெஜாரிட்டி வச்சிருக்கிற தேவையில்லை, நீ 99% ஓட்டு வச்சிருக்கிற எனக்கு தேவையில்லை, இத்தனை ஜனங்கள் அங்கதான் பிரதர் போறாங்க, நீங்க என்ன பெருசா பேசுறீங்க, தேவையில்லை. பைபிள் இப்படி சொல்லும் பொழுது நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விசுவாசத்தின் வளர்ச்சியிலே ஒரு கிறிஸ்தவன் வளர வேண்டுமே ஒழிய தேவனை நாம் நம்பி இருக்க வேண்டுமே ஒழிய மனுஷனை அல்ல. இந்த எசேக்கியா தேவனை நம்பி இருந்தார். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகமும் செகண்ட் கிரானிக்கல்ஸ். தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவரோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சமுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறான். தைரியமாக தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனாக கிறிஸ்தவனாய் நாம் வாழ வேண்டுமே ஒழிய பாரம்பரியத்தினாலேயோ மெஜாரிட்டியினாலேயோ பயந்து கொண்டோ காசுக்கென்றோ வேலைக்கென்றோ அதை நாம் செய்யக்கூடாது. எது சரி என்று வேதாந்தத்தில் சொல்லப்பட்டு நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேனோ அதை என் தகப்பன் செய்திருந்த பொழுதும் அது தவறு என்று சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வர வேண்டும். அதுதான் எசேக்கியா செய்தார். எவ்வளவுதான் அது ஒரு வசனத்தை வாசிச்சு அடுத்ததுக்கு நான் சீக்கிரம் போறேன். ஏசாயா 57வது அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. பச்சையான சகல மரம், விக்கிரகங்கள், பள்ளத்தாக்குகளில் உள்ள வளவளப்பான சிலைகள், மார்பிள கொண்டு நீங்க செஞ்சு வச்சிருந்து நீங்க இயேசு கிறிஸ்துன்னு மார்பிள செஞ்சு சிலை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை. அதை விசுவாசத்திலே வளரும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ணுகிறதுக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களாம் ஒரு ஜனம். 66வது ஏசாயா 17வது வசனத்தை வாசிங்க. 66:17. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின்னை ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்வர்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. தங்களை தாங்களே, இந்தா நீ தலையில ஒரு பவுடரை பூசிக்கோ, நீ தலையில ஒரு தண்ணியை தெளிச்சுக்கோ. உள்ள போகும் பொழுது புரூனேல முத நாங்கெல்லாம் எப்பொழுதுமே ஒரு இடத்துல கட்டி இருந்தாங்க. எங்களுக்கு புதிய ஒரு சர்ச் பில்டிங் ஒன்று கட்டினாங்க. அது ஆங்கிலிக்கன் சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல என்ன பண்ணாங்க, உள்ள வரும்பொழுதெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு தண்ணி தொட்டி வச்சுட்டாங்க. அது ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்பொழுது இந்த சபை நடத்துகிறவர் அவங்க நெத்தியில எல்லாரும் நெத்திலையும் தடவிட்டு தான் உள்ள விடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்லி அப்ரூவ்டு தமிழ் பாஸ்டர். அங்க இருந்த பொழுது அவங்க எங்களுக்கும் கூப்பிட்டு நீங்களும் உங்க சபையில பண்ணணும்னாங்க. நான் சொன்னேன், இது என்னால முடியாது, உங்களுடைய இடம் தான் நான் வாடகைக்கு எடுத்திருக்கிறேன் ஒழிய உங்களுடைய கொள்கையை நான் செய்யவில்லை. அப்ப சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு நாங்க யோசிக்கணும். இன்னும் யோசிக்கோ, எவ்வளவு நாளும் யோசிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ள வரும் பொழுது அந்த தண்ணி எடுத்து நெத்தியில வச்சு விடணுமா? நீ யாரு நீ இன்னொருத்தனை பரிசுத்தப்படுத்துறதுக்கு? உன்னுடைய பரிசுத்தத்தை தேவனிடத்திலிருந்து வருகிறதே ஒழிய மனுஷன் இன்னொரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது கிடையாது. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதும் இன்றைக்கு நடக்குது. நம்முடைய கிறிஸ்தவ கோயில் என்று சொல்லப்பட்ட கோயில்ல கொண்டு போய் அங்க நீங்க போனாதானே உங்களுக்கு திருநீர் கொடுக்குறாங்க. இங்கேயும் வாங்க, நாங்க இங்கேயும் தரணும்னு சொல்லி இங்கேயும் எடுத்து கொடுக்குறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, பவுடர் எடுத்து கொடுக்குறாங்க. கிறிஸ்தவம் கமர்ஷியலைஸ் ஆகி போய்விட்டது.
அதுதான் சொல்ல முடியும். கிறிஸ்தவம் கமர்ஷியலைஸ் ஆகிவிட்டது. மக்களை கவருவதற்காக சத்தியம் வருகிறதே ஒழிய ரட்சிப்புக்காக சத்தியம் வருகிறதே கிடையாமல் நாட்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, அவர் உத்தமமாய், கர்த்தருக்கு உத்தமமாய் அன்காம்ப்ரமைசிங்காக இருந்தார். யார் சொன்னாலும் கேட்காத ஒரு ஜனம், கேட்காத ஒரு ராஜாவா இருந்தார். மெஜாரிட்டி வந்து சொன்னாலும் ஐ எம் அன்காம்ப்ரமைசிங், யாருக்கிட்டே நான் ஒத்து போகிற ஆள் கிடையாது. தேவன் இதை சொல்லி இருக்கிறார், இதன்படிதான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு ராஜா. அவர் அப்படி ஒரு அன்காம்ப்ரமைசிங். அதுதான் நான் வேகமாக அதை சுருக்கி சொல்லி கொண்டு போகிறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு கிறிஸ்தவனாக அப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. வாசிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 11:23. 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும். பர்னபா அங்கு போய் சேர்ந்த பொழுது தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்து இருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொல்லுகிறான். எப்பொழுதும் கிறிஸ்தவர்களாகிய நாம் சத்தியத்தை கேட்ட பொழுது, அதில் உணர்ந்த பொழுது நாம் அதில் நிலைத்து இருக்க வேண்டியது அவசியம். அன்காம்ப்ரமைசிங். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பிரதர், அதனால நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு டீவியேஷன் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அடுத்ததாக, அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் தன்னை காத்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் நடந்த சம்பவங்களை அவர் மாற்றி போட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். ஒருபொழுதும் தன்னை அவர் மாற்றிக்கொள்ளாமல் அவர் வாழ்ந்தார். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை காத்துக்கொள்ள ஒரு மனுஷன், காத்துக் கொள்ளுகிற ஒரு மனுஷன். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புகிறோம், ஞானஸ்நானப்பட்டோம், ரட்சிப்பின் பாதையை நம்ம தொடங்கி இருக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் we should never be deviated. அது மாத்திரமல்ல, அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தருடைய அந்த பவுண்டரியை விட்டு நாம் வெளியே போய்விடக்கூடாது. எவ்வளவு வந்தாலும் சரி, நான் மறித்தாலும் நான் இந்த பவுண்டரிக்குள்ள நான் மறித்துட்டு போறேன். எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் இதுக்குள்ள நான் நஷ்டப்பட்டுட்டு போறேன். நஷ்டத்துக்காக நான் வெளியே போகணும், கொஞ்சம் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை நாம் வைத்திருக்க கூடாது. இந்த பாலிசியை எசேக்கியா வைத்திருந்தார். ஆகவே அவர் ஒரு கிரேட் கிங், அதுக்கு முன்னதாகவும் கிடையாது பின்னதாகவும் கிடையாது என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அங்க அன்பு கூறுவது பெருசுகள்ல கட்டளை கைப்பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பா இருக்கிற ஆண்டவரே, உண்மை நேசிக்கிற ஆண்டவரே எல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதை கை கொண்டு இருக்க வேண்டியது அவசியமாம். நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்பவும் பைபிளையே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. நீங்க தலானிக்கு அடியில வச்சிருந்தாலும் சரி, மார்பு மேல வச்சுட்டு தூங்கினாலும் சரி, ஒன்றும் பண்ணாது. அதை கை கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 யோவான் 5:2-3. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கற்பனைகளை கை கொள்ளாதபடிக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாம் அன்பு கூறுகிறோம்னு சொல்லினா கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. எசேக்கியா ராஜா முன்னும் பின்னுமாக எந்த ஒரு மனுஷனும் இல்லாதபடிக்கு ஒரு அளவிற்கு அவர் உத்தமமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் முதலாவது தேவனுடைய பார்வையில எது நன்மை என்பதோ அதை அவர் செய்தார். மனுஷனுடைய பார்வைக்கு நன்மையை செய்யவில்லை. இரண்டாவதாக, தேவனை மாத்திரமே அவர் நம்பினார், மனுஷனை அவர் நம்பவில்லை. மூன்றாவதாக, தேவனுக்கு உத்தமமாய் அவர் இருந்தார். எந்த விஷயத்திலும் he was uncompromising, ஒத்து போகாத ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். நான்காவதாக, அவர் இருந்தது தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு அதை கடைபிடித்தார். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு நேரம் அனுமதிக்கவில்லை. நாம் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்கிறது அந்த தலைப்பிலே நமக்கு கிடைக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உத்தமமான காரியத்தை நாம் செய்கிறது கடமைப்பட வேண்டும். மனிதர்களை அல்ல, தேவனுக்கு மாத்திரமே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய், தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் மாத்திரமே நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவருக்கு உத்தமமாய் நாம் இருப்போம். மனைவிக்கு உத்தமமாகவோ, கணவனுக்கு உத்தமமாகவோ, தகப்பனுக்கு உத்தமமாகவோ, குடும்பத்துக்கு உத்தமமாகவோ இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தைக்கு நாம் விட்டு விடாதபடிக்கு கர்த்தருக்கு உத்தமமாக அன்காம்ப்ரமைசிங்காக இருக்க வேண்டியது. நான்காவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அதை கடைபிடித்து நாம் இருக்க வேண்டியது அவசியம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுந்து நின்று நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிவுக்கு கொண்டு வருவோம்.